டிவிக்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்று விஜய் என்ன பண்ணிடணும், மறுபடியும் எலெக்ஷன் வைங்க, நாங்கள் மறுபடியும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு உண்மையான வெற்றிக்கான அடையாளமாக இருக்கும். ஏன்னா இப்போ 107 தொகுதியில் வந்துட்டாங்க. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ எல்லாரும் அவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க போல இருக்கு, அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு மறுபடியும் டிவி கேட்டு ஓட்டு போடுவாங்க. அதாவது ஏற்கனவே டிஎம்கே போட்டவன், ஏடிஎம்கே போட்டவன், நாம் தமிழருக்கு போட்டவன், மற்ற கட்சிகளுக்கு போட்டவங்க எல்லாமே டிவி கேட்டு ஓட்டு போடுவாங்க. அதானே நடக்கணும், அதானே இயல்பு. சரி, அந்த தைரியம் இருந்தால் விஜய் வந்து ரீஎலெக்ஷன் வைங்க, நாங்கள் மறுபடியும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் சொல்லுவாரா? சொல்கிறது டவுட் தான். ஏன்னா இப்போ வந்து நடந்தது வேறு, மறுபடியும் அதே சேம் நடக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. கரெக்டாக தானே? சரி, இன்னொன்று எதுக்காக சொல்கிறேன், டிவிக்கே இப்போ போய் ஒவ்வொரு கட்சியாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. எங்கள் கூட கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க. ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேவும் எங்கள் கூட கூட்டணி வருவாங்க அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. எவனும் ஒரு பயிலும் சீண்டலை. அதுக்கப்புறம் ஒரு வேலை நடந்தது, நான் வந்து என்னுடைய எல்லா இதையும் விட்டு வரேன், எல்லாத்தையும் விட்டு வரேன், சொத்தெல்லாம் விட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு மேடையும் அதை மட்டும் தான் பேப்பர் இல்லாமல் பேசினார், மனசுலேருந்து பேசினார். அதை எங்கே விட்டு வந்தாருன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. நீ இதெல்லாம் விட்டுட்டு போ, நீ சிஎம் ஆன பிறகு எல்லாத்தையும் மறுபடியும் நீ சம்பாதிச்சிக்க அப்படின்னு ஒரு இது நடந்துச்சு. இப்போது விஜய் வந்து தைரியமான ஆளாக இருந்தால், நான் கூட்டணியில் வேணா, நான் ஏற்கனவே பெரும்பான்மையில் தான் இருக்கேன், நான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிறேன், மக்கள் ஓட்டு போடுவாங்க, நான் தனி பெரும்பான்மையாக நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அது உண்மையாகவே மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அனில் குஞ்சான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சரக்கு போட்டுக்கிட்டு நடுவில் திருத்தனம் பண்ணிக்கிட்டு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அரசியல்னா என்ன, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? சரி, அரசியல் தெரியல, ஏதோ ஒரு நடிகர் அப்படிங்கிற மோகத்தினால, ஒரு திரை கவர்ச்சிங்கிறதுனால பண்ணுறாங்க. சரி, பண்ணி கொடுத்து சின்ன பசங்க அது கூட எத்தனை நாளைக்கு பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு நாள் அப்படியே வெற்றி அடைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பூச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சியாக போய் பிச்சை எடுக்க வேண்டியது. இதை இந்த அட்டூழியங்களுக்கு திமுக அதிமுக இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவாங்க. அவனுங்க எப்பயாவது யாரையாவது தொந்தரவு பண்ணுவாங்க. இதுதான் ரெண்டுமே வித்தியாசம். அவ்வளோதான். டிவி கேக்கு அவனுங்களே பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாயிலே சொல்லி வச்சுருவாங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த பக்கம் டிவி கே வச்சோன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அதில் கட்சி உறுப்பினர்கள், கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க அட்டூழியம் பண்ணுவாங்க, எல்லா மோசமான செயலையும் பண்ணுவாங்க. டிவி கேட்க இல்லையா, கட்சி தலைமையிலேருந்து கடைசி தொண்டை வரைக்கும் அட்டூழியம் பண்ணுவான். இதுதான் பேசும், வேறு எதுவும் கிடையாது. ஆனாலும் அதுக்காக நாம் தமிழருக்கு வந்து ஓட்டே வாங்கலை, 19 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க, யாருமே ஓட்டு போடல அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையாகவே மக்கள் விஜய்க்கு மேலே இருந்தால் இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 35% ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நாம் தமிழருக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழருக்கு ஒரு 35% மேலே ஓட்டு விழுந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக நல்லா யோசிச்சு பார்த்தா திமுகவுக்கு தான் பெரும்பான்மையாக இடம் வந்திருக்கு, ஏடிஎம்கேக்கும் ஓரளவுக்கு இடம் வந்திருக்கு. டிவிகேக்கு ப்ராக்டிக்கலாக மக்கள் போட்டது ஒரு 1% இருக்கலாம், அவ்வளோதான். ரியாலிட்டியில், அதாவது ரியாலிட்டி மீன்ஸ் ட்ரூ ரியாலிட்டி. அவங்க விளையாண்ட ரியாலிட்டி கிடையாது, மேலே இடத்துல விளையாண்டது அது கிடையாது, ட்ரூ ரியாலிட்டி. சரி, இதுவும் எத்தனை நாளைக்கு ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக ஒரு வெற்றி கிடச்சிட்டா அது வந்து என்ன ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும், பார்த்துக்கலாம்.